ஹாய் எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் டு ஜே டெலிவிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் கிடையாது, சும்மா ஒரு டம்மி வீடியோன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருப்போம், அதாவது என் அழகிய தேவதை அப்படிங்கிற சாங். அந்த சாங்கை ரீஎடிட் பண்ண போகிறோம். எதுக்கு ரீஎடிட்னா, நம்ம இப்போ அந்த சாங்கை நீ வரும் எல்லா சாங்கையும் ஆடியோ மேக், அதாவது கீழே வரும் நேமு, பார்த்துக்கோங்க. ஸோ ஆடியோ மேக் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி இது அந்த ஆப் கொஞ்சம் ஃபேமஸ் இல்லை, பட் ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுவும் பப்ளிஷ்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆடியோ மேக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் தான் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். நீங்களும் உங்களோட சாங்கை அதில் பப்ளிஷ் பண்ணலாம். எப்படிங்கிற நான் சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரில் ஆடியோ மேக் கிரியேஷன் ஒரு ஆப் இருக்குது, கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் பயோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் போயிட்டு உங்களோட ஆர்டிஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஆடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். அது எப்போ போல் ஆடியோ அப்லோட் கொடுத்தீங்கன்னா ஆடியோ கேட்கும். அப்புறம் ஆடியோவுக்கு ப்ரொஃபைல் ஸ்பாட்டிஃபைல இருக்கிற மாதிரி ப்ரொஃபைல் வைக்கணும். அது போக கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி சாங்ஸு அப்படின்னு கொடுக்கணும். அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி லைனாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி ப்ளே ஸ்டோர்லனா நீங்கள் போயிட்டு ஆடியோ மேக்னு போட்டாவே வெறும் ஆடியோ மேக்கோட அப்ளிகேஷன் மட்டும்தான் வரும். பட் கிரியேஷன் வேணும்னா ஆடியோ மேக் கிரியேஷன் போட்டிங்கன்னா வரும். ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்களும் அப்லோட் பண்ணலாம். இப்போ என்னென்னா, நீங்கள் ஸ்பாட்டிஃபைல போட்டால் தானே அது ஃபேமஸான ஆப் தானே, அதில் போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அது ஆடியோ ஸ்பாட்டிஃபையோட போட்காஸ்ட் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. ஸோ அதுலேயும் போய் பண்ணலாம். பட் அதில் பண்ணணும்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வரணும், காசு கட்டணும் அதெல்லாம் இருக்குது. பட் ஃப்ரீயாக பண்ணலாமே அப்படின்னா அதர் பார்ட்டி ஆப்ஸ், அதாவது அதோட நேம் கீழே இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைன்னா முன்னாடி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்லேயும் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பண்ணலாம், வெப்சைட்டு நிறைய இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணலாம். பட் ஸ்பாட்டிஃபைல அது மூலிமா ரிலீஸ் பண்ணலாம். பட் அது எனக்கு ஒர்க் ஆகலை, காசு கேட்டுற மாதிரி கேட்டுச்சு. கூடிய சீக்கிரம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், வேறு ஏதாச்சும் ஆப் ஆப்போ இல்லை அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டோ நம்மளுக்கு ஃப்ரீயாக ஸ்பாட்டிஃபை ரிலீஸ் பண்ண கிடச்சிடாதோ அப்படின்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு ஸ்பாட்டிஃபைலே போடுவேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், மறுபடியும் ரீஎடிட் பண்ணுவீங்களா ஸ்பாட்டிஃபைல போட்டோம் அப்படின்னு? கிடையவே கிடையாது. அடுத்தடுத்த சாங்ஸ் வரும்போது அந்த சாங்ஸில் ஸ்பாட்டிஃபை பக்கத்துலேயே ஆடியோ மேக் அப்படின்னு கூட வரும், ரெண்டுலேயுமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போதைக்கு ஆடியோ மேக்கில் மட்டும்தான். ஸோ ஆடியோ மேக்கில் இந்தியாவுக்குன்னு இருக்குது, பட் தமிழ் சாங்ஸ் இல்லை, இங்கிலீஷ் சாங்ஸ் அதே மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ் சாங்ஸை உள்ள கொண்டு போக போகிறோம். ஸோ அது அப்ளிகேஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அது அமௌண்ட் வர மாதிரி இருப்போது டவுன்லோட் பண்ணி உங்களோட சாங்கையும் அதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் ஸ்பாட்டிஃபைல இப்போ ஒரு ட்ரெண்டிங் பேர்ட் வெஸ்ட் சாங் போயிட்டுருக்குல்ல, உங்களுக்கே தெரியும் 18+ சாங் அது ஒன்று போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் அவங்க ஸ்பாட்டிஃபை போட்காஸ்ட்டில் போய் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அதர் ஆப்பில் போயிட்டு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக உள்ள ஒர்க் கிடச்சிருக்காது, ஸ்பாட்டிஃபை கொடுத்துருக்க மாட்டான், டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக தான் இந்த அதர் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி அந்த 18+ சாங் உள்ளே போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி அதர் பார்ட்டி வெப்சைட் ஆப்பை வச்சு நானும் என்னோட ஒரிஜினல் சாங்கை, இன்னும் 18+ சாங்கை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். அது கூடிய சீக்கிரம் வரும். அது ஏதோ ஒரு சாங் நான் எந்த சாங் வேணால் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணும்போது அந்த சாங்கில் ஸ்பாட்டிஃபையோட நேம் வரலாம். ஸோ அந்த சாங் ஸ்பாட்டிஃபையோட நேம் வரலாம். கூடிய சீக்கிரம் நானும் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸ்பாட்டிஃபைல நானும் வருவேன். அது வரைக்கும் ஆடியோ மேக்கில் நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ் சாங்ஸ் உள்ள கொண்டு போக போகிறேன். ஸோ ஸ்பாட்டிஃபைல வரக்கான வாய்ப்பு கூடிய சீக்கிரம் வரும். ஸ்பாட்டிஃபையாக இருந்தால் கொஞ்சம் ஃபேமஸான ஆப்பு, நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். நான் சொன்னால் ரீச் ஆகும், நீங்கள் போய் சர்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் எப்படி பப்ளிஷ் பண்ணலான்னா, இப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க, நீங்கள் உடனே போய் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் கழிச்சு போய் ஆடியோ மேக்கில் பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி கிரியேஷனில் நீங்கள் பண்ணிட்டீங்க. அதே அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆடியோ மேக்கில் பார்த்தீங்கன்னா ஆகாது. வேற ஒரு நியூ அக்கௌண்ட்டாக அதில் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கழிச்சு போய் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களோட சாங் அதில் பப்ளிஷ் ஆகிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த இதுவும் இல்லாமல் சும்மா சாங்கை மட்டும் போட்டு பார்த்தேன். ஸோ வந்தது. நீங்கள் உங்களோட ஆர்டிஸ்ட் நேம் போட்டு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், இல்லை அந்த சாங்கோட நேம் கூட போட்டு பார்க்கலாம். இப்போ தமிழில் சாங் நீங்கள் அடித்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, பட் எனக்கு அது இங்கிலீஷில் வேண்டாம், டிரான்ஸ்லேஷன் போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், தங்கிலீஷில் மாற்றி பண்ணிக்கலாம். அது நீங்கள் இவ்வளோ ஒரு அப்லோட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு போய் பார்க்கலாம். ஏன்னா நான் அப்படி தான் பார்த்தேன். உடனே நான் என்ன பண்ணிட்டேன், நான் அப்லோட் பண்ணிட்டேன், ஒரு சும்மா நேம் இல்லாமல் அன்னோன் நேம் போட்டு பண்ணி உள்ளே போய் அப்லோட் பண்ணி போய் பார்த்தேன். உடனே போய் பார்த்ததுக்கு வரவே இல்லை, எனக்கு காட்டவே பிளேலிஸ்ட் காட்டவே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு நான் 1 hour கழிச்சு தான் பார்த்தேன் மறுபடியும். ஸோ 1 hour கழிச்சு போய் பார்த்தேன், வந்திருந்தது. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு அரை மணி நேரம் நான் 1 மணி நேரம் கழிச்சு உள்ள போய் பாருங்க. 10 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் 1 மணி நேரம் 3 டைம் நீங்கள் இப்படி போய் பார்த்தாலும் இருக்கும். ஏன்னா அது அவங்க அங்கே ஆடியோ மேக் கிரியேட் பண்ணுவீங்க, நம்ம சாங்கை ஏற்று அந்த சாங்கை அப்லோட் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. நம்ம அப்லோட் பண்ணிடுவோம், அங்கே சென்ட் ஆகும் பார்த்தீங்களா அவங்க ஆப்பில். ஸோ அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கிரியேஷன் தனியாக இருக்கும், கிரியேஷன் அவங்க அதில் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா அதிலிருந்து தூக்கி ஆடியோ மேக்கில் அவங்க போடணும். அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும். அது அவங்களே வந்து கீழே நோட்ஸ் கொடுத்துட்றாங்க, நான் பார்க்கல. ஸோ நீங்கள் கிரியேஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு போய் ஆடியோ மேக்கில் வேறு அக்கௌண்ட்டில் பாருங்கள். ஸோ இதுதான். இனிமேல் நம்மளோட சாங்ஸ் யூடியூப்பில் வருதுன்னா நீங்கள் தனியாக ஆடியோவாக கேட்கணுன்னா நம்ம ஆடியோ மேக்கில் இருக்குது. ஓகே, கூடிய சீக்கிரத்தில் ஸ்பாட்டிஃபைலையும் வரும். ஸோ நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிதான் சொல்ல முடியும். நீங்கள் போயிட்டு பொறுமையாக ஆடியோ மேக்கை டவுன்லோட் பண்ணுங்கள். வரும் March 25 முதல் ஆடியோ மேக்லேயும் யூடியூப்லேயும் என் அழகிய தேவதை ரீஎடிட் ஆகி பப்ளிஷ் ஆகிருக்கும். சாங் வரப்போகுது என் அழகிய தேவதை. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சாங்ஸ் வந்து வரப்போகுது, அது லிஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சாங் வரும். ஸோ என் அழகிய தேவதை அப்படிங்கிற சாங்க்கான டைட்டில் இதே தான். இங்கிலீஷில் நீங்கள் தங்கிலீஷில் அடிக்கணும். ஸோ நான் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணும் போதும் தமிழில் ரிலீஸ் பண்ண மாட்டேன், தமிழில் ப்ராக்கெட் போட்டிருப்பேன், இங்கிலீஷ்லேயும் நேம் இருக்கும். இங்கிலீஷுக்கு இருக்க நேமை அப்படியே ஆடியோ மார்க்கில் டைப் பண்ணிங்க வரும். ஸோ என் அழகிய தேவதை ரீஎடிட் ஆகி வரும் March 28 யூடியூப்லேயும் ஆடியோ மேக்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. யூடியூப்பில் ரிலீஸ் ஆக போகுது, ஆடியோ மேக்கில் ஆடியோவாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில். ஸோ போய் டவுன்லோட் பண்ணி கேளுங்க, நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.